சிறையில் சவுக்கு சங்கர் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக அவரது வழக்கறிஞர் பரபரப்பு குற்றச்சாட்டை தெரிவித்துள்ளார். காவலர்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் நேற்று சிறையில் சவுக்கு சங்கரை சந்தித்த பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவரது வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் சிறையில் சவுக்கு சங்கர் தாக்கப்பட்டதாகவும் அவரது உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் தெரிவித்தார். சவுக்கு சங்கரை நீதிபதி நேரில் பார்க்க வேண்டும் என மனு தாக்கல் செய்துள்ளதாகவும் கூறினார். இப்போது சவுக்கு சங்கருங்கிறவர் யூடியூப்பில் அரசுக்கு எதிராகவும் ஆளுங்கட்சிக்கு எதிராகவும் கரப்டட் போலீஸ் ஆஃபீஸருக்கு எதிராகவும் கரப்டட் கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு எதிராகவும் பேசியிருக்கார். இப்போ மட்டும் இல்லை, அவர் எப்பவுமே தொடர்ந்து அதை தான் பண்ணிட்டு வர்றார். இப்போது அந்த கோபத்தின் அடிப்படையில் போலீஸாரை வைத்து ஒரு வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. அந்த வழக்கை நீதிமன்றத்தில் அவர் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கார். ஆனால் போலீஸ் ஸ்டேட்டாக ஏன் இது மாறுதுன்னு சொன்னோன்னா, யார் ஒருவர் இந்த அரசுக்கு எதிராக பேசினாலும், யார் ஒருவர் இந்த அரசின் அமைப்புக்கு எதிராக பேசினாலும் அவருடைய மனித உரிமைகள் இங்கே மீறப்படுது. அவ்வளவு கவனமாக ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அவரை மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி தான் அவரை சென்ட்ரல் பிரிசனில் அடைக்கணும்னு உத்தரவு போட்டதுக்கப்புறமே அவரை மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி அவர் நல்லா இருக்கிற ஸ்டேட்டில் அவரை மெடிக்கல் பிரிசனில் லாட்ஜ் பண்ணுனா அடுத்த 10வது நிமிஷத்தில் அவர் அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இன்றைக்கி நம்ம வழக்குக்காக அவரை சந்திக்கலன்னு சொன்னால் டெஃபினட்டாக இன்றைக்கி நைட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க, இல்லை நாளைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. இது போக இவருடைய சூழ்நிலையை பார்த்து இவர் கூட இருந்த சக கைதி, அவர் பேர் சொல்ல நான் விரும்பல, அவருடைய பேர் இருக்குது, அவருடைய ஆர்பி நம்பர் இருக்குது. அவர் போலீஸ்க்கு எதிராகவும் இந்த டார்ச்சருக்கு எதிராகவும் சாட்சி சொல்கிறதுக்கு சக கைதி இவருடைய டார்ச்சரை பார்த்துட்டு சாட்சி சொல்கிறதுக்கு தயாராக இருக்கார். நாளைக்கு நாங்கள் ரிட் பெட்டிஷனில் ஹைகோர்ட்டில் கண்டிப்பாக மூவ் பண்ணுவோம். இன்றைக்கி இந்த கன்சர்ன் கோர்ட்டில் பெட்டிஷன் போட்டிருக்கோம். இதில் என்ன பெட்டிஷனில் ஆர்டர் போட்டாலும் எங்களுக்கு கவலை இல்லை. கண்டிப்பாக ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ் மனிதாபிமான அடிப்படையில் அவரை சந்தித்து பார்த்து அவருக்கான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். இல்லைன்னா கண்டிப்பாக ஹைகோர்ட்டில் போடும்போது இந்த அடக்குமுறை, போலீஸ் அடக்குமுறை, ஜெயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய வன்முறைகள் தடுக்கப்படணும் தான் நம்ம போகிறோம். இதில் மெயினாக கவனிக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஜெயில் சூப்பரண்டாக இருக்கக்கூடிய செந்தில்குமார் கடலூர் பிரிசன்லேயும் ஜெயில் சூப்பரண்டாக இருக்கார். கடலூர் பிரிசனில் ஜஸ்டிஸ் சாமிநாதனுடைய கண்டெம்ட் பெட்டிஷனில் சவுக் சங்கர் அவர்கள் சிறையில் இருந்தபோது கடலூரில் இவர் தான் ஜெயில் சூப்பரண்ட். அவருடைய மனித உரிமை மீறலுக்காக ஹைகோர்ட்டில் சவுக்கு சங்கர் அவர்கள் செந்தில்குமார், இப்போ கோயம்புத்தூர் ஜெயில் சூப்பரண்டாக இருக்க செந்தில்குமார் மேலே ஒரு வழக்கு தாக்கல் செய்து அது விசாரணைக்கு பெண்டிங்கில் இருக்குது. இப்போ சவுக்கு சங்கர் என்ன சந்தேகப்படுறாருன்னா, அதற்கு பழிவாங்கும் விதமாகவும் போலீஸாரை பேசியதற்கு பழிவாங்கும் விதமாகவும் வேணுமென்றே கோயம்புத்தூரில் வழக்கு பதிவு செய்து, தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் இந்த வழக்கு பதிவு செஞ்சுருக்கலாம், கோயம்புத்தூரில் குறிப்பாக பதிவு செய்ய காரணம் அதே செந்தில்குமார் இடத்துல சவுக்கு சங்கரை விடணும். சவுக்கு சங்கருக்கு எகெயின்ஸ்டாக திருப்பியும் அதே செந்தில்குமார் ஜெயில் சூப்பரண்ட் அவரை கொடுமைப்படுத்தணுங்கிற எண்ணத்தில் தான் அவர் கோயம்புத்தூரில் அடைக்கப்பட்டிருக்கிறதா சவுக்கு சங்கர் அவர்கள் இப்போ சந்தேகப்படுறாரு. அவரோட உயிருக்கு கண்டிப்பாக கோவை சிறையில் ஆபத்து இருக்கிறது.